உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். I welcome you all to the Medical Council Award 2025. I would like to call upon the first recipient for this ceremony, Mr. Michael Praveen. Sir. வெல்கம் டு ஆல். இப்ப இனிமே தாங்க விஷயமே இருக்கு. இது வரைக்கும் நம்ம கொடுத்த அவார்டு எல்லாமே சாதாரண அவார்டு தாங்க. ஆனா இந்த அவார்டு சாதனைக்குரிய அவார்டுங்க. பொதுவாவே இந்த காலத்துல மருத்துவத்துறைங்கிறது பணம் சம்பாதிக்கிற துறைன்னு பேரே வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த காலத்துல மருத்துவம்னு வந்துட்டாலே பணம் செலவழிச்சே ஆகணும்ன்றது கட்டாயம். ஆனா இந்த காலத்துலயும் ஒரு பர்சனாலிட்டி பணத்தை பத்தி கவலையே இல்லாம ஏழை பாளைகளுக்கு செலவே இல்லாம வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்குங்க. சிட்டில தான் இருப்பேன், மருத்துவத்தை வச்சு பணம் சம்பாதிப்பேன்னு எந்த நோக்கமும் இல்லாம தன்னோட சொந்த ஊர்ல தான் ஊர் மக்களுக்காக இவங்க பாடுபடுறாங்க. சின்னதா ஒரு கிளினிக், அதுவும் சொந்த செலவுல கட்டின கிளினிக். ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவம், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச ஃபீஸ்ல மருத்துவம். இப்படி இவங்க செய்யறது ரொம்ப பெரிய சேவை. We welcome Dr. பரணி சண்முகம். Thank you. இளம் வயது சாதனையாளர், மிகச்சிறந்த மானுட சேவகர் டாக்டர் திருமதி பரணி சண்முகத்தை மேடைக்கு அழைக்கிறேன். ஏமா, அவ படிச்சது வேலை பார்க்கறது எல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். ஆனா அவளை படிக்க வச்சது ஆறு? அவ அப்பன் நானு. என் பொண்ணு அவார்டு வாங்குறப்ப நான் கூட இருக்காண்டாமா? தாராளமா சார், நீங்களும் மேடைக்கு வாங்க. Really proud of you, sir. You have raised a great child. Did you inspire her to do your work in your community, or did she do it on impulse? அவர் முழிக்கிறான் பாரு, அந்த மாதிரி. Excuse me, give that. Yes. Sir, you English. ஐயோ இங்கிலீஷ். ஐயே டாக்டர். நான் என்ன இப்போ டெல்றேன்னா மானத்தை வாங்காத. தேங்க்யூ. யூ ஸ்பீக்கா. எல்லாருக்கும் நன்றி. இங்க இந்த மேடையில இந்த நிமிஷம் நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே நாமளும் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இந்த வேலை எல்லாத்தையும் நான் தனியா செஞ்சிடல. எனக்கு பின்னாடி இருந்து
சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டமே இருந்துச்சு. இன்னமும் இருக்கு. அதான் என்னோட ஃபேமிலி. சூப்பர். முக்கியமா இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சண்முகம். இல்லை ஏம்ல ஏன் பேர சொல்லிட்டு இருக்க? டாக்டருக்கு படிக்கணும், சேவை செய்யணுங்கிற எல்லா எண்ணமும் எனக்கு இருந்துச்சுதான். ஆனா எம்பிபிஎஸ் முடிச்சு ஹவுஸ் சர்ஜன் முடிச்சு நான் முடிவு பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். சிட்டில இருந்து சில கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன கூப்பிட்டாங்க. ஆனா அங்க போலாமா வேண்டாமான்னு நான் டைலமால தான் இருந்தேன். அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் ஓர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனாரு. அப்போ அவர் எதேர்ச்சியா என்னோட வைஃப் உங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு அதை என்கிட்ட கூட கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏலே பாத்தியா, அவன் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கா பாரு. எப்போ அவன் மண்டைக்குள்ள இருக்கிறது மூளை இல்ல, கம்ப்யூட்டர். பாத்தியா, ஒன்னத்தையும் மறக்க மாட்டாவ, ஆன மாதிரி. ஆறு என் மர்மம் இல்ல, சும்மா வா. அன்னைக்கு அவர் சொன்னது எனக்கு கோவமா தான் இருந்தது. என்ன கேட்காம எப்படி நீங்க இப்படி சொல்லலான்னு நான் கோவத்துல தான் இருந்தேன். பட் அந்த கிராமத்து மக்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க நோய் குணமாக என்னை பார்த்து கும்பிட்டாங்களே, அந்த நன்றி உணர்ச்சி என்னை ஃபுல்லா மாத்திருச்சு. அவங்களுக்குள்ள இருந்த ஏழ்மைய நான் அப்பதான் கவனிச்சேன். நம்ம கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் இன்னும் மக்களுக்கு பண்ண வேண்டியது ஏராளமான விஷயம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இனி இந்த ஜனங்களை விட்டு ஒரு நாளும் நாம போக கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அந்த எண்ணத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சண்முகம் தான். தேங்க்யூ சண்முகம். இல்லை என்னைய பத்தி எதுக்குல? அது மட்டும் இல்ல, தனியா கிளினிக், அதுவும் ஏழைங்களுக்குன்னு இலவசமா கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நான் முயற்சி பண்ணப்போ எங்க பூர்வீக வீட்டை அடமானம் வச்சு எனக்கு கிளினிக் வைக்க உதவி பண்ணதும் சண்முகம் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.